இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த 4 நாட்களாக நான் உங்களுக்கு குரல் சொல்ல முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறேன். காரணம், நான் என்னுடைய பேரனினுடைய 5ஆம் பிறந்தநாள் விழாவிற்காகவும், அப்புறம் என்னுடைய மூத்த மருமகளினுடைய 12வது திருமண நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்காகவும் திருவண்ணாமலை சென்று தரிசனம் திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்ய வேண்டியது இருந்ததாலும் 4 நாட்கள் அங்கே பொழுது போய்விட்டது. என்னுடைய மகன் வீட்டுக்கும் சென்னைக்கும் சென்று வந்து விட்டேன். அதனால்தான் உங்களுக்கு திருக்குறளை, மாணவ செல்வங்களே, திருக்குறளை சொல்லவில்லை என்பது வருந்துகிறேன். இன்றிலிருந்து தொடர்ந்து திருக்குறள் சொல்ல ஆரம்பித்து விடுவேன். இன்றிலிருந்து அதாவது அதிகாரம் மெய் உணர்தல், குறள் எண் 354. ஐயுணர்வு எய்தி கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயன் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. நல்லா அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லப்படுகின்ற புலன்கள் வேறுபாட்டான் 5ஆகிய உணர்வு அவற்றை விட்டு தம் பயத்தாய வழியும் அதனால் பயனில்லையாம் மெய் உணர்தல் இல்லாதவர்க்கு என்கிறார். அதாவது ஐம்புலன்களினுடைய அறிவு, அதாவது மெய், வாய், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களினுடைய அறிவு இருந்தால் நாம் உலகத்தை அறிந்துவிடலாம் என்று சொல்வது உண்டு. ஆனால் உலகத்தை உள்ளவாறு உணர்வதற்காக அமைந்திருப்பது மன அறிவு. புலனறிவு வேண்டும், மன அறிவு வேண்டும். மன அறிவு தான் உலகத்தினுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். புலனறிவினால் மட்டும் உலகத்தை முழுமையாக அறிந்து ஆராய்ந்து காணும் மன அறிவால் உலகத்தின் தன்மையை உள்ளவாறு அறியவில்லை என்றால் பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஐவகை அறிவும் குறைவின்றி அமைய பெற்றிருந்தாலும், ஐவகை அறிவும் குறைவின்றி அமைய பெற்றிருந்தாலும், எது? மெய், வாய், கண், மூக்கு, செவி, புலனறிவு, அந்த 5 அறிவும் முழுமையாக குறையின்றி அமையப்பட்டிருந்தாலும் மெய்யறிவு பெறாதவர்கள், அதனால தான் மெய் உணர்தல் ஒரு அதிகாரத்தையே தெய்வப்புலவர் கொடுத்திருக்கார். மெய் அறிவு பெறாதவர்கள் அடையும் பயன் ஒன்றுமில்லை. இவ்வளவும் அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் மெய்யறிவு இல்லை என்றால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஐம்புலன்களினுடைய அறிவு நாம் பெற்றிருந்தால் கூட மெய் உணர்வு, அதனால் மெய் உணர்வுன்னு ஒரு அதிகாரத்தையே கொடுத்துருக்காரு. அந்த மெய்யறிவு இல்லைன்னா, மெய் உணர்தல் இல்லைன்னா, அது அந்த ஐம்புலன்களுடைய அறிவு இருந்தும் பயனில்லை என்கிறார் தெய்வப்புலவர். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது மெய் உணர்வுக்கு 10 குறள்களை படைத்துள்ளார். அதில் இப்போ நம்ம 4 குறள்கள் சொல்லிட்டோம். இன்னும் ஒரு 6 குறள்கள் இருக்குது. அதையும் ஃபுல்லாக படிச்சிருவோம், என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை விடாமல் படியுங்கள். நிச்சயம் நீங்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய பண்பாட்டை காக்க வேண்டிய தூண்கள் நீங்கள். நம்முடைய பண்பாட்டை பார்த்து அமெரிக்கா, ரஷ்யா எல்லாமே புகழும். காரணம்,
தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய குரல் தான் 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்றால் நாம் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சில பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நீங்கள் மாணவ செல்வங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் ஆசிரியர்களே உங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தினந்தோறும் ஒரு குறளை படித்தால் உங்கள் அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலை அடைய முடியும். இல்லைன்னா நம்ம காலேஜ் ஹவுஸினுடைய உரிமையாளர் இருக்கார்ல, ஏற்கனவே அவர் தான் உலக திருக்குறள் பேரவை தலைவர். அவர் என்னென்னா திருக்குறள் பேரவையே வச்சு நடத்திட்டு இருக்காரு காலேஜ் ஹவுஸில். மணிமொழியனார் ஐயா, மரியாதைக்குரிய மணிமொழியனார் அவர்கள் இப்போது இல்லை, இறைவன் அழைத்து கொண்டு விட்டார். ஆனால் அவருடைய மகன் அதை அப்படியே பரப்பி வருகிறார். எப்படி அவருடைய அப்பா சென்ற வழியிலே அவரும் சென்று வருகிறார். அந்த அளவுக்கு திருக்குறள் மிக மிக இன்றியமையாதது. அவர் தமிழ் படிக்கலைங்க, அவர் எக்கனாமிக்ஸில் எம்ஏ படித்தவர். மணிமொழியனார் ஐயா அவர்கள் பொருளாதாரத்திலே எம்ஏ முடித்தவர்கள். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு இதே தொழிலாகவே இருந்தார். திருக்குறளையே பரப்புறதுலே தொழிலாக இருந்தார். எப்படி திருக்குறள் முனுசாமி பரப்பினாரோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இருந்தார். அதனால் மாணவ செல்வங்களே, தயவு செய்து திருக்குறளை தொடர்ந்து விடாமல் படியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம். நன்றி.